எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கோட் போடியம் யூடியூப் சேனல்ல என்ன லேர்ன் பண்ணிக்க போறோம் அப்படின்னா ஃபைண்ட் தி கவுண்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். இது ஒரு பேசிக் லெவல் இன்டர்வியூ கொஸ்டின்ல இது ஒரு மெயினான கொஸ்டின். ஈவன் அட்வான்ஸ் லெவல்ல கூட கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ் நமக்கு கேக்குறாங்க. இதை நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபேக்டர்னா ஒன்றும் இல்லை, ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால் நம்ம டிவைட் பண்றோம். அப்படி டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய ரிமைண்டர் ஜீரோவா இருக்குன்ற பட்சத்தில் அது ஃபேக்டர். ஜீரோவா இல்லைன்னா அது ஃபேக்டர் இல்லை, நான் ஃபேக்டர். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 10 மாடுலஸ் 5. நமக்கு தெரியும் மாடுலஸ்ன்றது ரிமைண்டரை குறிக்கிற ஒரு விஷயம், டிவைடுன்றது கோஷன்ட்டை குறிக்கிற ஒரு விஷயம். ஸோ 10 மாடுலஸ் 5ன்ற போது அதோட ரிமைண்டர் 0. ஸோ 5 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 10. அனதர் எக்ஸாம்பிள் பார்ப்போம். 10 மாடுலஸ் 3. ஸோ 3ன்றது 10 3ஆல டிவைட் பண்ணும்போது அதோட ரிமைண்டர் 1 நமக்கு கிடைக்குது. ஸோ ஹென்ஸ் 3ன்றது 10ஓட ஃபேக்டர் இல்ல. இது நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். அல்காரிதம், நமக்கே அல்காரிதம்னா என்னன்னு தெரியும். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் டு சால்வ் த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம்னா, நமக்கு இன்புட் n கொடுத்துருவாங்க. 1ல இருந்து n வரைக்கும் உள்ள நம்பரை நம்ம எடுக்க போறோம், நேச்சுரல் நம்பர். ஒவ்வொரு நம்பரையுமே நம்ம என்ன பண்ண போறோம், n-ஆல டிவைட் பண்ண போறோம். அதாவது 1ல இருந்து n வரைக்கும் நம்பர் எடுத்துட்டு n இந்த 1 to n-ஆல நம்ம டிவைட் பண்ண போறோம். அப்படி பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 0 அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம அந்த கவுண்டை இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஒன்ஸ் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே, ஃபங்க்ஷன் ஆர் மெத்தட் முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த கவுண்டை ரிட்டர்ன் பண்ண போறோம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். n 10. நான் என்ன சொன்னேன், 1ல இருந்து n வரைக்கும் நம்ம நேச்சுரல் நம்பர் எடுக்க போறோம். இந்த n 1ல இருந்து n வரைக்கும் உள்ள நேச்சுரல் நம்பரால் டிவைட் பண்ண போறோம். அப்படி டிவைட் பண்ணும்போது எந்தெந்த நம்பர்ஸ் நமக்கு ரிமைண்டர் 0 வருதோ அதெல்லாம் ஃபேக்டர் நம்பர்னு கன்சிடர் பண்ணி அதை கவுண்ட் எடுத்து இந்த ஃபங்க்ஷன்ல நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம் சொல்யூஷனா. லெட்டஸ் 1 நம்ம எடுத்துக்கலாம். 10 1ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 0. ஸோ 1ன்றது 10ஓட ஃபேக்டர் தான். 2க்கு போறோம். 10 2ஆல டிவைட் பண்றோம். எஸ், நமக்கு 0 ரிசல்ட்டா வருது. ஸோ 2ன்றது ஃபேக்டர். 10 3ஆல டிவைட் பண்றோம். அதோட ரிசல்ட் 0 கிடையாது. அதனால 3 10ஓட ஃபேக்டர் கிடையாது. 10 4ஆல டிவைட் பண்றோம். 4 ரிமைண்டர் 0 கிடையாது. ஸோ 10ஓட ஃபேக்டர் 4 10ஓட ஃபேக்டர் கிடையாது. 10 5ஆல டிவைட் பண்றோம். நமக்கு 0 வருது. ஸோ 5 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 10. 6 10ஆல டிவைட் பண்றோம். நமக்கு ரிமைண்டர் 0 கிடையாது. ஸோ 6 ஃபேக்டர் கிடையாது. 7ஆல டிவைட் பண்றோம், 8ஆல டிவைட் பண்றோம், 9ஆல டிவைட் பண்றோம். ஆனா நமக்கு ரிமைண்டர் 0 கிடையாது. ஸோ அதெல்லாம் ஃபேக்டர் கிடையாது. 10ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 0 வருது. அதனால 10 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 10. இப்போ எத்தனை ஃபேக்டருக்கு நம்ம கவுண்ட் பண்ணும்போது 1 2 5 10 மொத்தம் 4 இருக்கு. ஸோ நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் 1ல இருந்து 10 வரைக்கும் எத்தனை இருக்கு அப்படின்னா 4 ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கோடிங்ல இதை எப்படி சால்வ் பண்ண போறோம்ன்றத பார்க்கலாம். இப்போ நான் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான கோட் எழுதியிருக்கேன். நான் யூஸ் பண்ணிருக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா டைப்ஸ்கிரிப்ட், ஆங்குலர் டைப்ஸ்கிரிப்ட். உங்களுக்கு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளோ நீங்க அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இதே கோடை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஐடியாலஜி தான் சேஞ்ச் பண்றோமே தவிர்த்து when it comes to DSA எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னாலும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ எல்லாத்துலயும் இது ஒர்க் ஆகும். நம்ம ஏன் இப்போ அப்ரோச் 1, அப்ரோச் 2, அப்ரோச் 3 மல்டிபிள் அப்ரோச் போறோம் அப்படின்னா, ஒரு கோடை இன்னும் எப்படி ஆப்டிமைஸா பண்ண முடியும் அப்படின்றதுக்காக. ஒரு கொஸ்டின் வரும்போது அதுக்கு நிறைய ஃபீஸபிள் சொல்யூஷன் இருக்கலாம். அதுல இருந்து ஆப்டிமல் சொல்யூஷனை எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னா பேஸ்ட் அப்பான் டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இது ரொம்பவே டிஎஸ்ஏல முக்கியமான ஒண்ணு. ஏன் அப்படின்னா எந்த ஒரு ப்ரோக்ராமா இருந்தாலும் அந்த ப்ரோக்ராம் வெரி லெஸ் நம்பர் ஆஃப் டைம் எக்ஸிகியூஷன்ல கம்ப்ளீட் ஆகணும், வெரி லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணணும். அப்பதான் அது ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் நம்ம சொல்லுவோம். நான் இப்போ மல்டிபிள் அப்ரோச் பாக்குறோம். அந்த அப்ரோச்ல உங்களுக்கு டிஃபரன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நான் ஒரு அப்ரோச் எழுதுறேன், ஃபைண்ட் ஃபேக்டர். இது அப்ரோச் நம்பர் 1. இது லேமன் டேர்ம். நம்ம ஒரு கவுண்டை டினோட் பண்ணிருக்கோம், மென்ஷன் பண்ணிருக்கோம், லெட் கவுண்ட். உங்க ஜாவால பாத்தீங்கன்னா இன்டிஜர் யூஸ் பண்ணிருப்பீங்க. நாங்க இங்க ஆங்குலர் டிஎஸ்ல லெட் யூஸ் பண்றோம். ஸோ வேரியபிள்ல பெருசா ஒரு டிஃபரன்ஸும் இல்ல. கோடிங்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்ன்ற அந்த கான்செப்டை மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் எக்ஸிகியூஷனுக்கும் இந்த கோடுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பட் ஸ்டில் அப்ரோச்சஸை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக தான் நான் நம்பர் ஆஃப் எக்ஸிகியூஷன் கவுண்ட் பண்றேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஏன் இது ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் இல்லைன்றத
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த நம்பர் ஆஃப் எக்ஸிகியூஷன் போறேன். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், எச் கேஸ் எழுதிக்கிறேன். எச் கேஸ்னா சப்போஸ் 0 ஒரு இன்புட் கொடுத்தா 0 எப்படி நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிக்க முடியும், அது முடியாது இல்லையா. ஸோ வந்து நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1. ஸோ ஏ வந்து இன்புட் கண்டிப்பா அவங்க 0 கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காக தான். ஸோ அது ஏ கண்டிப்பா கிரேட்டர் தென் 0னா 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃபார் லூப் எழுதியிருக்கோம். இட்ரேஷனுக்காக 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணி இன்புட் ஏ வரைக்கும் நீங்க இன்புட் ஏ வச்சுக்கலாம், என் வச்சுக்கலாம், என்னாலும் வச்சுக்கலாம். ஒவ்வொரு இட்ரேஷனுக்கும் நான் என்ன பண்றேன், நம்பர் ஆஃப் எக்ஸிகியூஷன் கவுண்ட் பண்றேன். ஏன்னா எத்தனை டைம் நம்ம ப்ரோக்ராம் ரன் ஆகுதுன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ இப்போ நம்மளோட எக்ஸாக்ட் கோடு இதுதான். நான் கொடுக்குற நம்பரை வந்து ஐயால டிவைட் பண்றேன். அப்படி டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 0வா இருந்துச்சுன்னா அது ஃபேக்டர். கவுண்டே இன்க்ரீஸ் பண்ணும், இல்லைன்னா அது ஃபேக்டர் கிடையாது. அவ்வளவுதான். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்ரோச் நம்பர் 1ல இப்போ நான் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இன்புட் கொடுத்துருக்கேன். லெட் அஸ் கன்சிடர் இன்புட் 100. ஸோ இந்த 1ல இருந்து 100 வரைக்கும் எத்தனை ஃபேக்டர்ஸ் 100க்கு இருக்குன்னா 1, 2, 4, 5, 10, 20, 25, 50, 100 இத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் கவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ப்ரோக்ராம் எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆயிருக்குன்னா 100 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம இன்னும் எப்படி வந்து ஆப்டிமைஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இங்க பார்க்கலாம் 1, 2, 4, 5, 10, 20, 25, 50. ஸோ என்னோட ஹாஃப் வரைக்கும் கண்டினியூஸா நமக்கு ஃபேக்டர்ஸ் இருக்கு. என்னோட ஹாஃப்ல இருந்து n டிவைட் பை 2ல இருந்து n-க்கு, அதாவது 50 to 100 நடுவுல எந்த ஃபேக்டருமே இல்லை. ஸோ இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம்னா 1ல இருந்து n by 2 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆயிட்டு ஒன்ஸ் வந்து ni இஸ் ஈக்குவல் டு n by 2 வரும்போது, அதாவது என்னோட பாதியோட வேல்யூ வந்து i வரும்போது எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆயிட்டு கவுண்ட் 1 இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம் நம்ம கோட்ல பார்க்கலாம். இப்போ அப்ரோச் நம்பர் 2 பார்க்கலாம். அப்ரோச் நம்பர் 2க்கும் அப்ரோச் நம்பர் 1க்கும் பெருசா ஒரு வித்தியாசமும் இல்லை. அப்ரோச் நம்பர் 1ல ஏ வரைக்கும் இட்ரேஷன் நடக்கும், விச் மீன்ஸ் 100 வரைக்கும் இட்ரேஷன் நடந்துட்டே இருக்கும். ஆனா அப்ரோச் நம்பர் 2ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இட்ரேஷன் எது வரைக்கும் நடக்கும்னா half ஆஃப் த கிவன் இன்புட் வரைக்கும், விச் மீன்ஸ் ஏயோட வேல்யூ 100னா ஐ வந்து 50 ரீச் பண்ற வரைக்கும் இட்ரேஷன் நடக்கும். அதுக்கு நம்ம இங்க கோட் பண்ணிருக்கோம் i is equal to a divided by 2. இப்போ ஐயோட வேல்யூ 15 வரும்போது அது என்னோட விச் மீன்ஸ் ஏயோட கிவன் இன்புட்டோட ஹாஃப். அது வரைக்கும் இட்ரேட் ஆயிடுச்சுன்னா கவுண்ட் பிளஸ் பிளஸ் கவுண்ட் 1 இன்க்ரீஸ் பண்ணிட்டு பிரேக் போயிடும். ஏன்னா நமக்கு தெரியும் 50க்கு அப்புறம் டைரக்டா அது 100 தான் ஃபேக்டர், அதுக்கு நடுவில் இருக்க எந்த நம்பருமே ஃபேக்டர் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா ஹாஃப் ஆஃப் த நம்பர் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டைரக்டா கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு பிரேக் பண்ணிடும். இது எத்தனை வாட்டி ரன் ஆகுதுன்னு அப்ரோச் 1 அப்ரோச் 2க்கு நாங்க கன்சோல் போட்டிருக்கேன், நம்ம இது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது அப்ரோச் நம்பர் 1, கீழே இருக்கிறது அப்ரோச் நம்பர் 2. இதுலயும் நம்ம இன்புட் 100 கொடுத்துருக்கோம். ஃபேக்டர்ஸோட கவுண்ட்டும் மேலேயும் அப்ரோச் நம்பர் 1லயும் அப்ரோச் நம்பர் 2லயும் கரெக்டா தான் இருக்கு. பட் நம்பர் ஆஃப் எக்ஸிகியூஷன் அப்ரோச் நம்பர் 1ல 100, அப்ரோச் நம்பர் 2ல 50, அதாவது by 2. ஹாஃப் ஆஃப் த எக்ஸிகியூஷன்ல நம்ம வந்து கரெக்டான ஆன்சரை நம்ம ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிருச்சு. ஸோ இது ஒரு நல்ல ஃபீஸபிள் சொல்யூஷன். இதை இன்னும் எப்படி ஆப்டிமைஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். 1 is a factor of 100, 2 is a factor of 100, 4 is a factor of 100. இப்போ 1 வந்து 100 டிவைட் பண்ணும்போது நமக்கு வர கோஷன் பாத்தீங்கன்னா 100 தான். 2 வந்து 100 டிவைட் பண்ணும்போது நமக்கு வர கோஷன் வந்து 50. 4 100 டிவைட் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய கோஷன் பாத்தீங்கன்னா 25. 5 100 டிவைட் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய கோஷன் பாத்தீங்கன்னா 20. 10 டிவைட் பை 100னா 10. ஸோ எக்ஸப்ட் இந்த ஒரு பாட்டை மட்டும் விட்டுட்டு இந்த மேல இருக்க பாட்டையும் கீழே இருக்க பாட்டையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களால ஒரு விஷயத்த பார்க்க முடியுதா? 1 2 4 5 அப்படிங்கிற ரிவர்ஸ்ல 1 2 4 5. ஸோ என்ன நடக்குதுன்னா இங்க இருக்கிற பாதி வேல்யூ இங்க ரிப்பீட் ஆகுது. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் எக்ஸிகியூஷன் இதை வச்சு மட்டுமே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டு, ஐ மீன் 1லேருந்து 10 வரைக்கும் மட்டுமே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஒவ்வொரு டைம் இட்ரேட் பண்ணும்போது கவுண்ட் பிளஸ் பிளஸ் கொடுக்காம கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 2 கொடுத்தா இதோட வேல்யூமே நமக்கு வந்து கிடைச்சிடும். ஆனா இதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. 1 2 4 5 இது 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. ஆனா இந்த 10 மட்டும் பாத்தீங்கன்னா 1 டைம் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப இதுல என்ன டிஃபரன்ஸ் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா எப்ப வந்து ஐயோட வேல்யூ கிவன் இன்புட்டை நம்ம ஐயால டிவைட் பண்ணும்போது நமக்கு ஐயே வந்து கோஷன்டா கிடைக்குதுன்னா அப்ப கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணணும்னா இன்க்ரிமெண்ட் பை 1, ரிமைனிங் இன்க்ரிமெண்ட் பை 2. அதை எப்படி கோட்ல போடுறதுன்னு இப்ப நான் பார்க்கலாம். இப்போ அப்ரோச் நம்பர் 3 பார்க்கலாம். அப்ரோச் நம்பர் 3க்கும் அப்ரோச் நம்பர் 2க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா
நான் இங்க இன்னும் ஒரு லைன் கோட் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ரேட் பண்றோம். எது வரைக்கும்னா நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஐயோட ஸ்கொயர் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஐயோட வேல்யூ நமக்கு 1 ஸ்கொயர் 1 இன்டூ 1 அதோட வேல்யூ வந்து என்னது 1 லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 100 செக் பண்றோம். ட்ரூனா நம்மளுடைய என்ன பண்றோம்னா கவுண்ட்டை வந்து பிளஸ் 2 பண்ணிக்கிறோம். எப்ப கவுண்ட் பிளஸ் வருதுன்னா ஐயோட வேல்யூ கோஷன்டோடைய வேல்யூ சேமா வரும்போது அதை நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. ஸோ செகண்ட் டைம் ஐயோட வேல்யூ நமக்கு 2. ஸோ 2 இன்டூ 2 வந்து நமக்கு 4 லெஸ் தென் ஈக்குவல் டு 100 செக் பண்றோம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100னா இந்த எக்ஸிகியூஷன் மறுபடியும் நடக்கும். மறுபடியும் I is equal to 3 வரும். 3 means 3 3s are 9. 9 less than or equal to 100. மறுபடியும் I is equal to 4. 4 4s are 16. 16 less than or equal to 100 true. So execute ஆகும். I is equal to 5. 5 5s are 25. 25 less than or equal to 100 execute ஆகும். I ஓட value 6. 6 6 are 36. Yes, true. I is equal to 7. 7 7s are 49. Execute ஆகும். I is equal to 8. 8 8s are 64. I is equal to 9. 9 9s are 81. I is equal to 10. 10 10s are 100. 100 is less than or equal to 100. So I is equal to 11. 11 into 11, 121. 121 less than or equal to 100 and get a no. So அப்போ break ஆயிடும் இந்த இடத்துல நமக்கு. So நமக்கு எத்தனை வாட்டி இந்த எக்ஸிகியூஷன் நடக்க போகுதுன்னா I is equal to 1 லேருந்து I is equal to 10 வரைக்கும் எக்ஸிகியூஷன் நடக்க போகுது. உள்ள கண்டிஷன் செக் பண்றோம். A divided by I அதாவது 100 divided by 1 is equal to 0 1 செக் பண்றோம். அதுதான் நம்ம கண்டிஷன். ஏன்னா நமக்கு ரிமைண்டர் 0 வந்தாதான் அது ஃபேக்டர், இல்லைன்னா அது ஃபேக்டர் கிடையாது. அண்ட் ஒன் மோர் திங் நம்ம இங்க என்ன செக் பண்ண போறோம்னா 100 divided by 1 equal to 1 ஆன் செக் பண்றோம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து கோடிங் பார்ட்ல பார்த்தோம், அவுட்புட் பார்ட்ல பார்த்தோம், நமக்கு எல்லாமே ரிப்பீட் ஆயிருந்துச்சு எக்ஸப்ட் 10 தவிர்த்து. சோ நம்ம என்ன பண்றோம்னா 10 A வந்து 10ஆல டிவைட் பண்றோம். அப்ப அதோட ரிமைண்டர் என்னவா இருக்குன்னா 10 இருக்கு. சோ அந்த பார்ட்க்கு மட்டும் நம்ம கவுண்ட் பிளஸ் அதாவது கவுண்ட் +1. மத்த எல்லாத்துக்கும் கவுண்ட் +2 கொடுத்திருக்கோம். சோ இந்த ப்ரோக்ராம் இப்ப நான் எக்ஸிக்யூட் பண்றேன். உங்களால டிஃபரன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம அந்த அவுட்புட் பார்ட் பார்க்கலாம். இப்ப நான் வந்து ரன் பண்ணிருக்கேன். அப்ரோச் நம்பர் 2, அப்ரோச் நம்பர் 3. இப்போ ரெண்டுத்தோட இன்புட்மே 100 தான் கொடுத்திருக்கேன். நமக்கு ரிசல்ட்டுமே கவுண்ட் வந்து 9 கரெக்டா தான் வந்திருக்கு. ஆனா நம்பர் ஆஃப் எக்ஸிகியூஷன் பாத்தீங்கன்னா இதுல 50 எக்ஸிகியூஷன் இருக்கு, இதுல 10 எக்ஸிகியூஷன் தான் இருக்கு. ஸோ வித்தின் த லெஸ் நம்பர் ஆஃப் எக்ஸிகியூஷன்லேயே நம்ம வந்து நம்மளுடைய ஃபங்க்ஷன் கரெக்டான ஆன்சரை கொடுத்துருச்சு. ஸோ நான் நினைக்கிறேன் இது ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன். இதை விட ஆப்டிமல் சொல்யூஷன் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் லேர்ன் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.